ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம சாய் சச்சரித்திரம் படிக்கலாம். இன்றைக்கி வந்த பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் 35, தூக்கமின்மை வியாதி. பாந்திராவில் காயஸ்த பிரபு ஜாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார். அவர் படுக்கையில் படுத்தவுடனே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார். இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது. ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்தது. அம்மனிதனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் பாபாவின் பக்தரொருவரை அவர் இவ்விஷயத்தில் கலந்தாலோசித்தார். பிழையாத நிவாரண சஞ்சீவினியாக பாபாவின் உதி ஒன்றையே அவர் அறிவார். அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது நெற்றியிலிட்டு கொள்ளும்படியும் அவ்வுதி பொட்டலத்தை தலையணை கடியில் வைத்து கொள்ளும்படியும் கூறினார். இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார். அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது. எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த சிகிச்சையையே அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயை நினைவு கூர்ந்தார். பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை கருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபட தொடங்கி வியாழக்கிழமைகளில் பூமாலை, நைவேத்தியம் முதலியவற்றை சமர்ப்பித்தார். பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவையே முழுவதும் மறந்துவிட்டார். ஓம் சாய்ராம்.